அவரோட பிஸி டைம் ஒதுக்கிட்டு வந்திருக்காரு. அப்புறமா லஞ்ச ஒழிப்புத்துறை மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் இன்றைக்கி எல்லா ஷெட்யூலையும் மாற்றி விட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வந்து தண்ணின்றது எதுக்காகனா எல்லா உயிர்களுக்கும் தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் ஒரு மனுஷன் உயிர் வர முடியும். அது பேஸ் பண்ணி தான் பயிர் வருது. அந்த பயிரோட உணவை தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுது உணவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்க விலை ஏறிச்சு இறங்குச்சுன்றதுல மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் உணவுப் பொருள் விலை இன்றைக்கி ஏறிட்டு இருக்கு. அரிசி மூட்டை விலை பேசிக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1600 1800 இப்போ. இன்னும் சொல்ல போனால் ரேஷனில் கொடுக்குற பொருளோட விலையை ஏறப்போகுது. இப்போ இதெல்லாம் காரணம் என்ன? விவசாயம் இல்லை. விவசாயம் பண்ணாதான் விவசாயின்றவங்க காலில் போட்டு நசுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கோடியில் லோனு வாங்கிட்டு ஓடி போகிறாங்க. அவங்கெல்லாம் பிடிக்கல. ஆனால் விவசாயிங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கினாலும் 1000 ரூபாய் கடை வாங்கினாலும் அவங்கள எந்த அளவில் நாசம் பண்ணுறாங்கன்றது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே தெரியும். ஈவன் வங்கியை தான் சொல்கிறேன். வங்கி கடன் வாங்கி வட்டி கட்ட முடியலன்றதுக்கு அடியாளுங்களை வச்சு மிரட்டுறாங்க. ஆளுங்கட்சி வந்து இதெல்லாம் யோசித்து விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இந்த நந்தன் கால்வாய் திட்டமோ சாத்தனூர் அணையை சுற்றி இருக்க விவசாயிங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆறுகள் ஏரியிலையும் தண்ணி ரொம்பறதுக்கு முதல்ல வந்து தூர் வாரணும். தூர் வாரவே இல்லை. அதுவும் இல்லாமல் தூர் வார மண்ணு கூட வந்து விவசாயிங்களுக்கு தான் பயன்படுது. அந்த மண்ணுனாலும் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் தூர் வாரம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தேங்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணின்றதே மழைங்கிறதே ரொம்ப அபூர்வமாக போச்சு. தண்ணியை வந்து யாராலையும் காசு கொடுத்து எப்படி விலை வச்சு எல்லாம் வாங்க முடியாது. தண்ணின்றது இறைவனால் வர வைக்கிறது. இறைவனால் வரதை வந்து நம்ம வந்து சேர்த்து பிடிச்சி வைக்கணும். அதுக்கான ஸ்கீமே இங்கே எதுவும் இல்லை. ஃபண்டு எதுக்கு தான் ஒதுக்குறாங்கன்னு தெரியல, யாருக்கு தான் போகுதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வச்சுருக்காங்க. எலெக்ஷனில் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த பணத்தை எல்லாம் விவசாயிங்களுக்கு வட்டியில் கடனாக கொடுத்தா கூட இன்னைக்கு தங்கத்தோட விலையோட அரிசியும் பருப்பும் வந்து ரொம்ப மலிவு விலையில கொடுத்து மக்களை சேவ் பண்ணலாம். மக்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர் வாழ்களுக்கும் தண்ணீரும் உணவும் முதல்ல அவசியம். இது வந்து நீர்வளத்துறை அமைச்சருக்கு முதல்ல ப்ராசஸ் பண்ணணும். அடுத்தது தமிழக அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணமே தவிர தமிழக அரசு நீர்வளத்துறை அமைச்சரை நாங்கள் குற்றம் சொல்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை.